Hi friends, welcome all. Okay, இன்னைக்கு நம்ம வந்து கேட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பார்க்க போறோம். ரேங்க் அண்ட் சைக்கிள். ஓகேங்களா? இந்த ரேங்க் அண்ட் சைக்கிள் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பவர் பிளான்ட்ல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்டீம் பவர் பிளான்ட். இந்த ஸ்டீம் பவர் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வாட்டரை வேப்பரா கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தான் நாம் இந்த ரேங்க் அண்ட் சைக்கிளில் பார்ப்போம். அப்புறம் இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, அது அந்த எனர்ஜி வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத தான் இங்கே பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு 4 முக்கியமான டிவைஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாய்லர். ஓகே, பாய்லர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டீமை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்பைன்குள்ளே பாஸ் பண்ணுவோம். இந்த டர்பைன்குள்ளே பாஸ் பண்ண உடனே உள்ள அந்த இம்பலர் பிளேட்ஸ் மேலே பட்டு அந்த ஸ்டீம் வந்துட்டு பிளேடை ரொட்டேட் பண்ணும். இந்த ரொட்டேஷன் எனர்ஜி நம்ம வெளியே எடுத்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அந்த ஸ்ட்ரீம் கொஞ்சம் எனர்ஜியை லூஸ் பண்ணிவிட்டு வெளியே வரும். இந்த ஸ்ட்ரீமை நம்ம என்ன பண்ணுவோம்னா திருப்பி வந்து கண்டென்சருக்குள்ளே சென்ட் பண்ணுவோம், கண்டென்சருக்குள்ளே அனுப்புவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்சர் என்ன பண்ணுவோம்னா ஸ்டீமை வந்து திருப்பி வாட்டராக கன்வெர்ட் பண்ணும். வாட்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒரு பம்புக்குள்ளே அனுப்பும். இந்த பம்ப் என்ன பண்ணோன்னா அந்த வாட்டரோட ப்ரெஷரை வந்து ரைஸ் பண்ணி திருப்பி பாய்லருக்குள்ளேயே அனுப்பிச்சிருவோம்ப்பா. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேஜஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். இது வந்து ஸ்டேஜ் 1, இது வந்து ஸ்டேஜ் 2, இது வந்து ஸ்டேஜ் 3, இது வந்து ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லி நான் ஒரு 4 ஸ்டேஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து கூட 1, 2, 3 அப்படின்னு கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிஃபோர் இந்த பாய்லருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதோட எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எனர்ஜி வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் என்தால்பியில் வந்து டினோட் பண்ணுவோம். இந்த பாய்லருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட என்தால்பி H1 அப்படின்னு இருக்குது. இதுக்கப்புறம் வெளியே வரப்போ பார்த்தீங்கன்னா H2 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக இதுக்குள்ளே போகிறப்ப என்னவா இருக்கும்? ஃப்ளூயிடாக தான் இருக்கும். ஃப்ளூயிடை வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணும் பாய்லர். ஓகேவா? இட் மே பி சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமாகவும் இருக்கலாம், இல்லை வந்துட்டு சேச்சுரேட்டட் ஸ்டீமாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? பாய்லரோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடை வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணுறது தான் பாய்லரோட ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமை வந்துட்டு நம்ம டர்பைனுக்குள்ளே அமிச்ச உடனே இந்த டர்பைன் என்ன பண்ணால் ஒரு ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா இந்த என்தால்பி ஆஃப் த சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம் குறைஞ்சிட்டு வெளியே வரப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஸ்டேஜில் வந்துட்டு வரப்போ என்தால்பி H3ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல அது வந்துட்டு ட்ரை ஆர் வெட் ஸ்ட்ரீமாக இருக்கும். ட்ரை ஆர் வெட் ஸ்ட்ரீம். சூப்பர் ஹீட்டட் ஸ்ட்ரீம்னா ரொம்ப அதிகமான எனர்ஜி இருக்கும். ட்ரை இல்லை வெட் ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான எனர்ஜி இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன ஆகுனா இதுலேருந்து வெளியே வரப்போ ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரீமை நம்ம கண்டென்ஸ் பண்ணுவோம். எப்படி கண்டென்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சி ஏதாவது இருந்தால் அந்த சி வாட்டர் வந்துட்டு ஒரு 30 டிகிரி சென்டிகிரேடில் இருக்குன்னா நம்ம இதை உள்ளே சென்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஸ்டீம் வரப்போ உள்ள பிளேட்ஸ் அதெல்லாமே இருக்கும். அதில் பட்டு என்ன ஆகுனா அந்த ஸ்டீம் வந்துட்டு ரொம்ப கோல்டு வாட்டர் உள்ளே வரதால அந்த ஸ்டீமில் இருக்க ஹீட் எனர்ஜி எல்லாத்தையும் இந்த கோல்டு வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீம் வந்து திருப்பி வாட்டராக கன்வெர்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா? இது வெளியே வரப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 to 60 டிகிரி சென்டிகிரேட் அந்த ரேஞ்சில் அந்த ஹாட் வாட்டராக வெளியே வந்துடும். ஓகேங்களா? இது வந்துட்டு ஓப்பன் சைக்கிளாக இருக்கும், இது ஃபுல்லாக க்ளோஸ்டு சைக்கிளாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்டீம் என்ன பண்ணும், கண்டென்சர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம்லேருந்து ஃபுல்லாக வாட்டராக கன்வெர்ட் பண்ணிவிடும். வாட்டராக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வாட்டரை நம்ம பம்ப் பண்ணி திருப்பி ப்ரெஷரைஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பாருங்கள் பாய்லர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்தால்பியை ரைஸ் பண்ணுது, ப்ரெஷர் எதையும் சேஞ்ச் பண்ணல. டர்பைன் என்ன பண்ணுதுன்னா என்தால்பியும் ரெடியூஸ் பண்ணுது, ப்ரெஷரையும் ரெடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கண்டென்சர் என்ன பண்ணுதுன்னா என்தால்பியை ரெடியூஸ் பண்ணுது, அதாவது கூல் பண்ணால் என்தால்பி வந்து குறைஞ்சிரும். ஓகேங்களா? பம்ப் என்ன பண்ணுதுன்னா ப்ரெஷரை வந்து ரைஸ் பண்ணுது. ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன். பாய்லரோட பர்பஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும், என்தால்பியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எந்த ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1 to H2 அப்படின்ற ஸ்டேட்டுக்கு வந்து என்தால்பி வந்து ரைஸ் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டர்பைன். டர்பைனோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா உள்ளே வந்து எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் நடக்குது. நம்மளுக்கு தெரியும் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் நடந்தாலே ப்ரெஷர் குறையும், கம்ப்ரெஷன் ப்ராசஸ் நடந்துச்சுன்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் என்தால்பியும் குறைக்குது. எந்த அளவுக்கு என்தால்பியை குறைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2லேருந்து H3 அப்படின்ற
என்தால்பி வந்துட்டு மாறுது. ஓகே, இந்த டர்பைனுக்கு நடுவில் இருக்க ரெண்டு ஸ்டேட் பாருங்க, 2 3 தானே இருக்கு. அப்போ இதுல மேக்ஸிமம் என்தால்பி வந்து H2, H2ல இருந்து H3 என்தால்பியா மாறி அவுட்லெட்டா வெளியே வந்துடுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்சர்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கும். பாய்லரும் கண்டென்சரும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஹீட் சப்ளை டிவைஸ், இது வந்து ஹீட் ரிஜெக்ஷன் டிவைஸ். அப்போ இந்த ரெண்டு டிவைஸ்லையும் ப்ரெஷர் கண்டிப்பாக கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூலிங் பண்ணுறதால என்தால்பி வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த என்தால்பிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ரன் ஆகிற இந்த ஃப்ளூடோட என்தால்பி, ஸ்டீமோட என்தால்பி. சரிங்களா? ஓகே, என்தால்பி வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த என்தால்பி எதுலேருந்து எதாவது கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H3லேருந்து என்தால்பி H4ஆக ரெடியூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, எந்த டிவைஸ்? பம்ப். ஓகே, பம்போட பர்பஸ் என்ன? ப்ரெஷரை வந்து ரைஸ் பண்ணும். ப்ரெஷர் ரைஸ் ஆச்சுன்னா என்தால்பி ரைஸ் ஆகும். என்தால்பி வந்துட்டு H4லேருந்து H1 அப்படின்ற என்தால்பிக்கு வந்துட்டு ரைஸ் ஆயிருக்கும். ஓகே, இப்போ இதில் பாருங்க எந்த என்தால்பி இருக்கிறதுல மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2ன்ற என்தால்பி தான் மேக்ஸிமமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோட கம்மியான என்தால்பி வந்து H3 அப்படின்ற என்தால்பி இருக்கும். மேக்ஸிமம் கேசஸில் இந்த ரிலேஷன் தான்ப்பா ஒபே பண்ணும். மேக்ஸிமம் என்தால்பி வந்து H2வா இருக்கும். அதை டர்பைன்குள்ளே பாஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் என்தால்பி ரெடியூஸ் ஆகி H3 அப்படின்ற என்தால்பி இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து கண்டென்சருக்குள்ளே போன உடனே என்ன ஆகும்னா இங்கே வெளியே வர என்தால்பி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் H1ஓட கம்பேர் பண்ணுறப்போ. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் H3 இஸ் கிரேட்டர் தென் H1, H1 இஸ் கிரேட்டர் தென் H2, சாரி H4. ஓகே, இதில் 4 என்தால்பி இருக்குது பார்த்தீங்களா? இது மேக்ஸிமம் இந்த ஆர்டரில் தான் இருக்கும். நீங்கள் ஸ்டீம் டேபிள் வச்சு சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து இருக்க என்தால்பியை யூஸ் பண்ணி H2ன்ற என்தால்பியை யூஸ் பண்ணி ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணி H3 வெளியே வருது. நெக்ஸ்ட் H3லேருந்து கொஞ்சம் என்தால்பியை ஹீட்டாக ரிஜெக்ட் பண்ணிவிட்டு H4 போகுது. இந்த H4ஓட என்தால்பியை நம்ம இன்னும் கொஞ்சம் பம்ப் ஒர்க் கொடுக்குறப்ப என்ன ஆகும், அந்த பம்ப் ஒர்க்கும் என்தால்பியும் சேர்ந்து H1 அப்படின்ற என்தால்பியாக மாறுது. அப்போ இந்த ஆர்டரில் தான் இந்த என்தால்பியோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாய்லர் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், நம்ம என்ன சப்ளை பண்ணுறோம், ஹீட் சப்ளை பண்ணுறோம், அதனால என்தால்பி வந்து ரைஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்ம சேம் இந்த பவர் பிளான்ட் வந்து நம்ம இப்போ டிஎஸ் டயக்ராமில் பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை பிவி ஓகே, டிஎஸ் டயக்ராம்லேயே பார்க்கலாம். பாருங்க, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ் டயக்ராமில் வந்துட்டு டிஎஸ் டயக்ராம் ஆர் டிஹெச் டயக்ராம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிஎஸ் டயக்ராம் பார்க்கலாம். இந்த டிஎஸ் டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோம் ட்ரா பண்ணுங்க. ஓகே, இது வந்து நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த டோம்குள்ள வந்து என்ன இருக்குன்னா ஸ்டீம் வந்து வெட்டாக இருக்கும். வெட் மீன்ஸ் ஸ்டீம் ப்ளஸ் சில வாட்டர் வேப்பர் மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீட்டட் ரீஜனாக இருக்கும். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லிக்விட் ரீஜனாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த மேலே இருக்க பாயிண்ட்டை நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த டிஎஸ் டயக்ராமில் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாமே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைன்ஸ் தான். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைன், இங்கேயும் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைன் எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ இந்த டிவைசஸில் வந்து எதில் மேக்ஸிமம் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P2ன்ற ப்ரெஷர் தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஏன்னா பாய்லரில் வந்து ஹீட் எனர்ஜி அதுக்குள்ளே வாங்கிட்டு ரொம்ப என்தால்பி ரைஸ் ஆகிறதால. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் பாருங்கள், இங்கே H4லேருந்து H1 அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பம்ப் பண்ணி ப்ரெஷரை ரைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ மேக்ஸிமம் வந்துட்டு P1 ஈக்குவல் டு P2 இருக்கும். ஏன்னா பாய்லர் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் டிவைஸ். ஓகேங்களா? P1 ஈக்குவல் டு P2 இருக்கும். இந்த ப்ரெஷர் வந்துட்டு கிரேட்டர் தென். ஓகே, நெக்ஸ்ட் டர்பைனில் என்ன ஆகிடும், ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகிடுமா? கண்டென்சரில் எந்த ப்ரெஷர் சேஞ்சஸும் இருக்காது. இந்த ரெண்டு டிவைஸில் மட்டும்தான் ப்ரெஷர் சேஞ்சஸ் இருக்கும், டர்பைன்லையும் பம்புலையும். அப்படின்றப்போ P3ன்ற ப்ரெஷரும் P4ன்ற ப்ரெஷரும் சேமாக தான் இருக்கும். P1 ஈக்குவல் டு P2 இஸ் கிரேட்டர் தென் P3 ஈக்குவல் டு P4. அப்போ நம்ம இந்த ப்ரெஷர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P1 ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இந்த ப்ரெஷர் வந்து P1 இல்லை P2 ப்ரெஷர் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து P3 P4 ப்ரெஷர். ஓகேங்களா? இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைன். இப்போ இந்த டிவைஸ்க்குள்ளே போகிறப்போ, பாய்லருக்குள்ளே போகிறப்போ அந்த மீடியம் வந்து என்னவா இருக்கும், ஃப்ளூயிடாக இருக்கும். கரெக்ட் தானே? வாட்டர் உள்ள போய் தான் என்னவா மாறுது, ஸ்டீமாக மாறுது. அப்போ இந்த பாய்லருக்குள்ளே போகிறப்போ அந்த மீடியம் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குன்னா ஓகே, இந்த ஸ்டேட் நம்ம எடுத்துக்கலாம்.
இந்த ஸ்டேட்டை நம்ம 1 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாய்லருக்குள்ளே போகிறப்போ 1. இப்போ பாய்லருக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த லிக்விட் வந்து ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணி வெளியே ஃபர்னஸ் வச்சுருப்போம். அதுலேருந்து அந்த ஹீட் எனர்ஜி பாய்லருக்குள்ளே போயிட்டு அந்த மீடியம் வந்துட்டு சூப்பர் ஹீட்டட் வேப்பராக மாறுது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா வெட் ஸ்டீம், இந்த ரீஜன் வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். அப்போ நீங்கள் இங்கே ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சூப்பர் ஹீட்டட் ரீஜனில் எங்கே வேணாலும் இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைனில் நீங்கள் எங்கே வேணாலும் அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து நான் 2 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டர்பைனுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்பைனோட ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். டர்பைனோட ப்ராசஸ் வந்து ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ்னால என்ன, என்ட்ரோபி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்கள், இங்கே நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ட்ரோபி அப்படின்னு தானே டினோட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ட்ரோபிக் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா நம்மளுக்கு லைன் எப்படி வரும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும். ஓகேங்களா? இது வந்து ஒரு வெர்டிக்கல் லைன். ஓகே, இது இங்கே வந்துட்டு அட் த சேம் டைம் இது என்ன ஆகுது, ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுதா. அப்போ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்துட்டு இந்த பாய்லர் வந்து டர்பைன் வந்துட்டு ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷருக்கு வந்து இந்த மீடியமோட ப்ரெஷரை மாற்றுது. அப்போ இந்த ஸ்டேட் வந்து நம்ம 3 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்டென்சர். கண்டென்சர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீமை வந்து லிக்விடாக மாற்றும். ஓகேங்களா? இந்த கண்டென்சர்லேருந்து வெளியே வர ஸ்டேட் என்ன ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் 4. அப்புறம் இந்த ஸ்டேட்லேருந்து பம்ப் என்ன பண்ணுன்னா லிக்விடை வந்துட்டு பம்ப் பண்ணி ப்ரெஷரை வந்து ரைஸ் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து மேக்ஸிமம் ப்ரெஷர் இந்த லைன், இது வந்து மினிமம் ப்ரெஷர். இந்த மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், P1 ஈக்குவல் டு P2ன்னு சொல்லிடலாம். இந்த மினிமம் ப்ரெஷரை நம்ம என்னன்னு சொல்லலாம், P2 ஈக்குவல் டு P3 ஈக்குவல் டு P4. இங்கே நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, எது மேக்ஸிமம் ப்ரெஷர் எது மினிமம் ப்ரெஷர் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ எங்கெங்கே எந்தெந்த டிவைசஸ் இருக்குன்னு சொல்லி நான் மார்க் பண்ணுறேன். 1 to 2 ஸ்டேட் பாருங்க. 1 to 2 ஸ்டேட் வந்து பாய்லர். அப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாய்லரோட இடம். ஓகேங்களா? பாய்லர் என்ன பண்ணுதுன்னா ஃப்ளூயிடை வந்து ஸ்டீமாக மாற்றுது. ஓகே, நெக்ஸ்ட் 2 to 3 டர்பைன். டர்பைன் என்ன பண்ணுது, ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் நடக்கிறதால என்ட்ரோபிக் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து எக்ஸ்பேன்ஷன் இருக்கிறதால ப்ரெஷர் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஓகே, நெக்ஸ்ட் 3 to 4 என்ன பண்ணுதுன்னா எதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சர். கண்டென்சரில் வந்து உள்ளே போகிறப்போ ஸ்டீமாக இருக்குது, வெளியே வரப்போ வந்து லிக்விடாக மாறுது. அப்போது இந்த இடத்துல தான் நம்மளுக்கு கண்டென்சர் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பம்ப். ஆக்சுவலி பம்புக்கும் கம்ப்ரெசருக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் மீடியமோட ப்ரெஷரை ரைஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து பம்ப். அதாவது லிக்விட் மீடியம் வாட்டரோட ப்ரெஷர் எனர்ஜியை ரைஸ் பண்ணுச்சுன்னா பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்துட்டு வேப்பர் மீடியம் இல்லை கேஸ் மீடியமோட ப்ரெஷரை ரைஸ் பண்ணிச்சுன்னா அதை கம்ப்ரெசர் அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் தான்ப்பா வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. கேஸ் மீடியமோட ப்ரெஷரை ரைஸ் பண்ணுற டிவைஸுக்கு பேர் வந்து கம்ப்ரெசர். லிக்விட் மீடியமோட ப்ரெஷரை ரைஸ் பண்ணுற டிவைஸுக்கு பேர் வந்து பம்ப். ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்கள், இங்கே லிக்விட் ரீஜன் தானே இருக்குது, அதனால தான் நம்ம இதை வந்து பம்ப் அப்படின்னு சொல்கிறோம். பம்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே இருக்க பாருங்கள் எல்லா டிவைசஸும் என்ன டிவைஸ், க்ளோஸ்டு சிஸ்டம் டிவைசஸா ஓப்பன் சிஸ்டம் டிவைசஸா, எல்லாமே வந்து ஓப்பன் சிஸ்டம் டிவைஸ். இப்போ இந்த பாய்லருக்குள்ளே போகிறப்போ ஒரு மாஸ் ஃப்ளோ ரேட் இருக்குது, அட் த சேம் டைம் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது. டர்பைன்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. கண்டென்சருக்குள்ளேயும் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், பம்புக்குள்ளேயும் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்துலேயும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ இதை யூஸ் பண்ணுற எல்லா டிவைசஸும் ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாய்லரில் என்ன பண்ணுவோம், Q சப்ளை இன் பாய்லர். இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2 மைனஸ் H1. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்புட் ஃப்ரம் த டர்பைன். ஒர்க் அவுட்புட் ஃப்ரம் த டர்பைன். இப்போ இதில் எந்த என்தால்பி அதிகமாக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா H1 H2 அப்படின்னு பார்க்குறப்போ H2 அதிகமாக இருக்கும். ஸோ H2 மைனஸ் H1. இங்கே ஒர்க் அவுட்புட்டில் பார்க்குறப்போ எந்த என்தால்பி அதிகமாக இருக்கும், H2 தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் என்தால்பி வந்து குறைஞ்சிரும் இல்லைங்களா? அப்போ H2 மைனஸ் H3. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் கண்டென்சர். கண்டென்சரில் என்ன ஆகுது, ஹீட் ரிஜெக்ட் ஆகுது. அப்போ Q ரிஜெக்ஷன் ஆஃப் கண்டென்சர். Q ரிஜெக்ஷன் ஆஃப் கண்டென்சர். இதில் எந்த எனர்ஜி அதிகமாக இருக்குன்னா H3ன்ற எனர்ஜி தான் அதிகமாக இருக்கும், H4ன்ற எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஏன்னா ஹீட் கொஞ்சம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப். ஓகே, பம்புக்கு நம்ம என்ன கொடுக்கணும், ஒர்க் இன்புட் தானே கொடுக்கணும். ஒர்க் இன்புட் ஃபார் பம்ப். ஓகே, இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H
1 மைனஸ் H4. இங்கே H1 என்ற எனர்ஜி தான் அதிகமாக இருக்கும், H4 என்ற எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த H4 ப்ளஸ் ஒரு ஒர்க் உள்ளே கொடுக்குற இந்த பம்புக்கு அது ரெண்டும் சேர்ந்து H1 மாறுது. சரிங்களா? ஓகேப்பா, இப்போ இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். எந்த என்தால்பி அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டோம், எந்தெந்த டிவைசஸில் எந்தெந்த என்தால்பி எல்லாமே அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் தி சைக்கிள். எஃபிஷியன்சினால நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒர்க் அவுட்புட், டோட்டல் ஒர்க் அவுட்புட். அது நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா W net அப்படின்னு சொல்லிடலாம். அதுலேருந்து டோட்டலாக எவ்வளோ ஒர்க் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குது டிவைடட் பை டோட்டலாக எவ்வளோ ஹீட் வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டர்பைன்லேருந்து ஒர்க் அவுட்புட் கிடைக்குது. ஆனால் இதுலேருந்து கொஞ்சம் ஒர்க்கை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா பம்பை ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்போ W net equal to W turbine minus W pump divided by heat supply. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ W turbine என்னன்னு சொல்லலாம், H2 minus H3. ஓகே, W pump என்னன்னு சொல்லலாம், H1 minus H4 divided by heat supply என்னன்னு சொல்லலாம் பாருங்க, H2 minus H1. ஓகேங்களா? இப்போ இந்த என்தால்பி எல்லாமே நம்ம ஸ்டீம் டேபிளை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அந்த எல்லாத்தையும் நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா